காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என் பாரம் பெரிது, என்னால் சுமக்க முடியவில்லை என்கிறாய், அங்கலாய்த்து புலம்புகிறாய். அன்பு பிள்ளையே, உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு. நான் உன் சுமை தாங்கி. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. என் கரம் உனக்காக உயர்ந்திருக்கிறது. காரிருளோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கோ, வாழ்க்கையின் மேடுகளோ எதுவாயினும் கலங்காதே. உன்னை காக்கும் கரங்கள் உண்டு. எகிப்து என்னும் இரும்பு கால வாயிலிருந்து என் மக்களை விடுவித்த என் பலத்த கரம் இன்று உன்னையும் விடுவிக்கும். 7 மடங்கு நெருப்பில் போடப்பட்ட எபிரேய வாலிபரோடு 4ஆம் ஆளாய் உலாவி அவர்களை விடுவித்த தேவனாகிய நான் உன்னையும் விடுவிப்பேன். சிங்கங்களின் நடுவில் போடப்பட்ட தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டேன். உன்னையும் காப்பேன். கப்பல் உடைந்து நொறுங்கின போது பவுலையும் அவனோடு பிரயாணம் செய்த 276 பேரையும் உயிர் சேதமின்றி கரை சேர்த்த நான் பாதுகாக்கும் தேவன் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். 1000 என் தூதர்கள் இன்றும் உலகம் முழுவதிலும் என் ஜனங்களுக்கு பணிவிடை செய்து வருகிறார்கள். உனக்கும் உதவி செய்ய தேவ தூதர்கள் உண்டு. கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும். நீ என் கரத்தில் ஒரு பொற்பாத்திரமாக விளங்குவாய். நீ என்னில் வைக்கும் விசுவாசம் மலைகளையும் பெயர்க்க வல்லது. என் நாமம் மகிமைப்படும். ஆதார வசனம், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10.